Hi friends, welcome to Vismaya Kudal. ஸோ இன்றைக்கி என்னோடய ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து ஒரு 6 மணி ஆகுது. ஆனால் வெயில் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. நான் உங்களுக்கு வந்து வெளியில் காமிக்கிறேன். அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. சாயந்தரம் ஒரு 4:30-5 மணி மாதிரி இருக்குது. அந்த குருவிகள் எல்லாமே வந்து அதோட கூட்டுக்குள்ளே இங்கே வந்து பக்கத்தில் ஒரு கூடு கட்டியிருக்கறனால தான் இவ்வளோ சவுண்டு வந்து வருது. அது எல்லாமே வந்து செட்டில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 4:30 மணி 5 மணி மாதிரி வந்து இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வந்து என்னோடய ஹை ரூஃபில் அந்த கிளாஸ் வழியாக காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக மணி வந்து 6:10 ஆகுது. ஸோ அப்படியே வந்து மேலே போனோன்னா எந்த அளவுக்கு வெளிச்சமாக உள்ளே வந்து வெளிச்சம் வருது பாருங்கள். சுத்தமாக தாங்கவே முடியல வெயில். இன்றைக்கி காலையில் நான் இது வந்து லாஸ்ட்டு மண்டே ஷூட் பண்ண வீடியோ. ஸோ இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் மழை எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் கிளைமேட் வந்து கூலிங்காக இருந்தது. சரி ஓகே, அடிக்கிற வெயிலில் வந்து துணியெல்லாம் ஒரு 2 மணி நேரமே அதிகமாக இருக்குது. டக்குன்னு போட்டுட்டு நம்ம இறங்கி கீழே வந்துட்டு உடனே போய் மடித்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு நைட் வியரை வந்து சில பேர் கேட்டிருந்தீங்கல்ல, நான் இப்போ சில நைட் ட்ரெஸ்ஸஸ் ப்ளஸ் நைட்டி கூட வந்து வாங்கியிருக்கேன். அதில் நான் இப்போ ஃபோல்ட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் அமேசானில் வாங்கின நைட்டி தான். ரொம்பவே நல்லாயிருக்கு. வேணும்னாக்கா லிங்க் கொடுக்குறேன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பட் காட்டன் கிடையாது. நான் போட்டிருக்கிறது வந்து ரேயானில். அது வந்து ஒரு மேக்ஸி பேட்டர்ன். வெளியிலையும் போட்டுட்டு போனோம் அப்படிங்கிறதுனால ஒரு மேக்ஸி பேட்டர்னில் அந்த ஆங்கிள் லென்த் குர்த்தி மாதிரி வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ மற்றதெல்லாம் வந்து காட்டனில் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ப்ளூ கலருக்கு வந்து 10க்கு வந்து ஒரு 9 கொடுப்பேன். இந்த இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணிகிட்ருக்கோம்ல நல்லா நேவி ப்ளூ, இதுக்கு வந்து 10 out of 10 தான். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. அதில் மைனஸ்ன்னு எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு கடையில் போய் XXL சைஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அதே சைஸ் போயிடுங்க. கரெக்டாக இருக்குது சைஸு. அடுத்து கொஞ்சம் இந்த குர்த்தி டிஷர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல நம்மளோட தைஸ்க்கும் கீழே நீக்கும் மேலே வரைக்கும் வந்து வரும். ஸோ புதுசாக வந்து இந்த மாதிரி ட்ராக் பேண்ட்ஸு நைட் ட்ரெஸ்ஸஸ் போடுறவங்க கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து இந்த ரோப் மாதிரி வச்சு ஒரு பேண்ட்டுமே வந்து வந்துடும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து அந்த வெயிலில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு 2 மணி நேரத்துலேயே துணியெல்லாம் அப்படி வந்து காஞ்சு போயிடுது. அதை வந்து கொஞ்சம் கூட அந்த வெயிலை வந்து தாங்கிக்கவே முடியல. நானும் இத்தனை வருஷமாக சென்னையில் இருக்கேன். ஆனால் இவ்வளோ ஹெவியான ஒரு வெயில் தாக்கத்தை நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஸோ எத்தனை பேருக்கு சென்னையில் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்குது, முடியவே இல்லை, நானும் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்து பாப்பா ஏதாவது கேட்டால் வீட்டில் இன்னும் ஸ்நாக்ஸ் வாங்கி டாப்அப் பண்ணி வைக்கல. ஸோ அதனால் சரி ஓகே கொஞ்சோண்டு ராகி சேமியா வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் திருவி தான் அது செய்யணும். அது வந்து ராகி வேகிற டயத்தில் வந்து திருவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தேங்காய் திருவி எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஆல்ரெடி ரிவ்யூ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்குமே 10 out of 10 தான். நல்ல வந்து ஸ்ட்ராங்காகவுமே இருக்குது. ஸோ என்கிட்ட சில பேர் கேட்குறது, அக்கா வீட்டில் பிடிவாதம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் பிடிவாதம் பிடிச்சாதான் நல்லதுன்னு சில சக்ஸஸ் பண்ண லீடர்ஸு அவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலாக பிடிவாதம் பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பர் குவாலிட்டி. நம்ம வந்து அந்த அனிமல் இப்போ வந்து அனிமலுக்கு நமக்கும் உள்ள நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது இல்லையா. அதில் இந்த பிடிவாதம் பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கும், அனிமல்ஸ்க்கெல்லாம் இருக்காது. வேறு எந்த அனிமலுக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா பிடிவாதம் பிடிக்கிறது இருக்காது. ஆனால் மனிதர்களுக்கு அந்த பிடிவாதம் பிடிக்கிறதுங்கிற ஒரு குவாலிட்டி வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு செடியை நல்ல மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்கிறோம். ஆனால் அது எவ்வளோ பிடிவாதம் பிடிச்சி ஸ்ட்ரகிள் பண்ணி தானே முளையாக மேலே வருது. ஸோ அதனால் ஒரு தடவை உங்களோட பிடிவாதம் உங்களோட முன்னேற்றத்துக்காக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களோட பிடிவாதம் நீங்கள் இன்றைக்கி பிடிச்சிங்கன்னா அந்த பிடிவாதத்தினால நாளைக்கு வந்து நல்லது நடக்க போதா, நமக்கு நல்லது தான் நடக்குமா, இது நம்ம நல்ல விஷயத்துக்காக தான் இத்தனை பேர் சொல்லியுமே இதை வந்து செய்கிறோமா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட பிடிவாதம் கண்டிப்பாக ஒரு நல்ல பிடிவாதமாக தான் இருக்கும். ஸோ பிடிவாதம் பிடிக்கிறது மனிதர்களுக்கே இருக்கிற ஒரு நல்ல குவாலிட்டி. பெருசாக சக்ஸஸ் பண்ணவங்க அச்சீவ் பண்ணவங்கலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நோ சொன்ன விஷயத்தை மீறி போய் பண்ணி அதுக்கான எஃபர்ட் போட்டு தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எதுக்காக பிடிவாதம் பிடிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
தேங்காவை திருவி அந்த ராகி சேமியாவில் வந்து போட்டு கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம்னாக்கா இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் டயட்லலாம் இல்லை அப்படின்னீங்கன்னா கொஞ்சோண்டு அந்த நெய்யில் வந்து முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்துமே வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து மழை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பானை தண்ணி தான் வந்து நம்ம குடிக்கிறது. பானை தண்ணியில் தண்ணி லீக் ஆகுதுக்கா அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக பானை தண்ணியில் தண்ணி லீக் ஆகணும், அப்போ தான் அது நல்ல பானை தண்ணியாக இருக்கும், அப்போ தான் தண்ணி வந்து கூலிங்காக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பானையில் சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து இருக்கும், அது வழியாக அது வந்து ப்ரீத் பண்ணும், அதனால தான் அந்த தண்ணி வந்து வெளியில் வருது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. கீழே வந்து ஒரு பாத்திரம் மட்டும் வந்து வச்சுக்கோங்க. ஸோ சாயந்தரம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மிஷினில் வந்து லோட் பண்ணிடலாம் திங்ஸை அப்படின்னு சொல்லிட்டு லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இது வந்து முடிக்கிற டயத்தில் நான் வந்து கொஞ்சம் குளிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இப்போல்லாம் ஒரு தடவை 2 தடவை இல்லை 3 தடவை குளிச்சா கூட பற்ற மாட்டேங்குது, அந்தளவுக்கு ஸ்வெட் ஆகிக்கிட்டே இருக்குது. இது ஆக்சுவலாக டு பி ஹானஸ்ட் வந்து சொல்லணும்னா அன்னைக்கு ஈவினிங் எடுத்த வீடியோ தான். அதில் நான் 3 ட்ரெஸ்ஸஸ் வந்து போட்டிருக்கேன். அது ஏங்கிறது வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அது வந்து நான் குளிச்சுட்டு வந்து அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் வந்து மாற்றிக்கிட்டேன். பட் டிஷ்வாஷரில் மிஷின்லாம் வந்து லோட் பண்ணுறது வந்து கொஞ்சம் அந்த ரொம்ப ஸ்வெட்டாக இருந்தது மார்னிங்லேருந்து அந்த ட்ரெஸ் போட்டு. அதோட ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் நம்ம குளிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வந்து விட்டுட்டேன். ஸோ இந்த மிஷினில் உங்களோட தண்ணி வந்து ரொம்ப ஹார்ட் வாட்டராக இருக்குன்னு நீங்களே எப்படிக்கா மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. வாஷ்லேயே செட்டிங்ஸ் வந்து இருக்குது இன்பில்டாக. அதில் வந்து நம்ம ஹை லெவல் செட்டிங் வந்து வச்சுருக்கோம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போதும் அதாவது வந்து ஒரு மிஷின் ரன் ஆகிறதுக்கு நல்ல தண்ணியாக இருந்ததுன்னா ஒரு 1 கிலோ உப்பு வந்து ஒரு 2 மாதத்துக்கு கூட வருங்கிறாங்க. பட் நமக்கு வந்து மாதம் 2.5 கிலோ உப்பு வந்து தேவைப்படுது. அதுதான் டிஷ்வாஷர் சால்ட்டு, அது வந்து சாஃப்டன் பண்ணும். இன்னொன்று இந்த பேரிவேர்லேருந்து சின்னதாக ஒரு 9 இன்ச்சுக்கு ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி ஸ்கேல் ஃப்ரீ சாஃப்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து போட்டுட்டு நான் வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் இந்த ஒரு இந்த பிளான்டர் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் வருது. மேபி இதில் வந்து பிளான்ட்ஸ் ஏதாவது மணி பிளான்ட்டோ இல்லை வேறு ஏதாவது பிளான்ட்ஸ் வச்சதுக்கப்புறமா இதோட அழகு தெரியுமோ தெரியல. ஆனால் இப்போதைக்கு நான் இதில் ரிமோட்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நான் இன்னும் நர்சரி வந்து போகலை. ஸோ அதனால் அந்த நர்சரிக்கு போனதுக்கப்புறமா இதில் வச்சுட்டு நான் டிவி யூனிட்டில் வந்து வச்சுக்கலாம், கொஞ்சம் க்ரீனரியாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்று. இந்த ஒரு சின்ன கோட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு டேபிள் டெக்கர் மாதிரி இது ப்ளஸ் மோட்டிவேஷனாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் ட்ரீம் பிக் அப்படிங்கிறது எப்போதுமே பர்சனலாகவே எனக்கு இருக்கிற ஒரு தாட்டு. ஸோ அது வந்து நான் ஒன்று வாங்கியிருந்தேன். அது வந்து நம்மளோட டிவி யூனிட்டில் இப்போதைக்கு வந்து வச்சுருக்கேன். நான் அது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராஸ் கோட்டிங், அதாவது ஆக்சுவலாக அது வந்து ப்ராஸ் கிடையாது, ஒரு மாதிரி பெயிண்ட் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அது இப்போதைக்கு நான் வச்சுருக்கேன். அது உங்களுக்கு சைடில் வந்து பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நான் என்னோடய துப்பட்டாஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நான் இது வந்து வாங்கியிருந்தேன். ஒரு வார்ட்ரோப் ஆர்கனைசர் தான் இது. எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஆக்சுவலாக துப்பட்டாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பெருசாக எனக்கு யூஸ் ஆகலை. இது எனக்கு குட்டி குட்டி ஷர்ட்ஸு, இப்போ பாப்பா குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா நிறைய டிஷர்ட்ஸ் வந்து மாட்டி வைக்கணும் அப்படின்னாக்கா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை டவல் வந்து நீங்கள் போட்டுக்கிறீங்கனாக்கா மேபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆர்கனைசர் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து நம்மளோட கிச்சனில் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு குட்டி பிளான்டர் தான். நான் வாங்கினது வந்து டிவி யூனிட்டுக்காக வச்சேன். பட் நம்மளோட டிவி யூனிட் கலரே ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்மளோட டிஷ்வாஷருக்கு மேலே ஒரு ப்ளூ கலர் கேபினெட் வந்து போட்டிருக்கோம்ல, அங்கே வந்து வச்சுருக்கேன். லுக் வைஸ் ஓகே, அழகாக தான் இருக்குது. ஸோ அதில் வந்து அந்த பிளான்ட்ஸ் மட்டும் வேறு கலர் மாற்றணும்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் விளக்கு ஏற்றிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு வந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நான் அதாவது ஈவினிங் ஒர்க் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. டேரெக்டாக வந்து இனிமேல் டின்னர் தான். மாவு இருக்குது, கொஞ்சோண்டு காலையில் வச்ச சாம்பார் இருக்குது, சட்னி இல்லைன்னா பொடி ஏதாவது அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றி முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு என்னோட ஈவினிங் இந்த ஒரு பிரேக் இல்லை அப்படின்னாக்கா நான் ரொம்ப ஒரு மாதிரி டல் ஆகிடுவேன். அடுத்த ஹாஃப் வந்து எனக்கு வேலை செய்ய முடியாது. எப்போதுமே சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பிரேக் எடுப்பேன். இப்போ மார்னிங் டு நைட் வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருந்தோம்னா செய்கிற வேலையெல்லாம் ஒழுங்காக செய்ய மாட்டோம். அதனால் அப்பப்போ நான் ஒரு பிரேக் எடுத்தேன் அப்படின்னாக்கா நான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணுற வேலையை அன்றைக்கி தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நான் ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக செய்ய முடியும். ஏன்னா கண்டினியூவாக வேலை செஞ்சுட்டே இருந்தால் ரொம்ப டயர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் எனக்காக வச்சுருக்கிற ஒரு பேட்டர்ன். இந்த வேலைக்கு அப்புறமா இந்த ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இது அவங்களோட மைண்ட் செட்டு,
அவங்கவுங்களோட டைம் அவங்கவுங்களோட ஸ்கெடியூல் இதெல்லாம் பொறுத்து மாறும். ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஃபில்டர் காஃபி. ஆக்சுவலாக ஃபில்டர் காஃபி வந்து ஒத்துக்கவே நார்மல் இன்ஸ்டன்ட்னா சுத்தமாக ஒத்துக்காது. ஆனால் ஃபில்டர் காஃபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓகே வீக்லி ஒரு ட்வைஸ் ஆர் ட்ரைஸ் வந்து குடிச்சிக்கலாம். ஏன்னா எனக்கு அல்சர் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து இந்த காஃபி லவர்ஸ்லாம் சொல்லுங்கள் காஃபி குடிக்காமல் இருக்கணும்னு நினச்சாலே அந்த டேயில் எதையோ நம்ம ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் ஒரு காஃபி இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே நின்று குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பால்கனியில் போய் நின்று குடிச்சிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ண அதுவே ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி ஆகிடும். ஸோ நாங்கள் வந்தப்போ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பூமி பூஜை போட்டோம். கொஞ்சம் வந்து எப்படிடா தனியாக இருந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் இப்போ நம்மளோட கம்யூனிட்டிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வீடு மாதிரி வந்துருச்சு. டோட்டலாகவே 26 பிளாட்ஸ் தான். ஆனால் ஒரு 15 ஹவுசஸ் மாதிரி வந்துருச்சு. ரொம்ப சூப்பராக டெவலப் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த பயங்கர ஒரு ஃபீலே வந்து இல்லை. நான் ரொம்ப நாளாக ஒரு ஃபோட்டோ காலேஜ் வந்து மாட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். இது அமேசானில் தான் நான் வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா நான் சில ஹேண்ட் பிக்டு கலெக்ஷன்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 12 இயர்ஸ் அந்த மாதிரி நான் இது வந்து பார்த்திங்கன்னா விஷ்மியா பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது. அப்புறம் விஷ்மியா பிறந்ததுக்கப்புறமா நிறைய விஷ்மியா வந்து இருப்பாள். அவளோட ஒரு 2 வயசில் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம இப்போ செட் பண்ணி வச்சுருக்கோம். நான் வந்து இந்த ஜிங்கா நெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் கிடைக்கிது. ஆணி அடிக்காமல் ஒரு 5 கிலோ வெயிட் வரைக்கும் இது வந்து தாங்கும். அதை மாட்டிட்டு அதை அடிச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் கழித்து நம்ம வந்து மாட்டலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட சோஃபாவுக்கு மேலே மாட்டலாம்னு நினச்சேன். அங்கே ஈவன் சர்ஃபேஸ் இல்லை. அதனால் இங்கே வந்து மாட்டிட்டு அதை நான் இப்போ வந்து அந்த ஃபோட்டோ ஹேங்கிங் வந்து மாட்டியிருக்கேன். சூப்பராகவே இருக்குது. இப்படி ஜஸ்ட் ஒரு பிச்சுட்டு நீங்கள் இதை வந்து நல்லா செவுத்தை க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்பலாம் க்ளீனில் ஒரு துணியை வச்சு அந்த டஸ்ட்டெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துகிட்டு நல்ல இப்படி ஒரு ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 5 மணி நேரம் கழிச்சு நீங்கள் எந்த ஃபோட்டோஸு வால் கிளாக் எது வேணாலும் வந்து மாட்டிக்கலாம். சூப்பராக ஒர்க் ஆகுது இந்த ஒரு ஜிங்கா நெயில். நான் கூட எப்படி இருக்குமோ விழுந்துருமோ அப்படின்லாம் சொல்லி நினச்சேன். ஆக்சுவலாக ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரே ஒரு ஜிங்கா நெயில் வேஸ்ட்டானா கூட பரவாயில்ல, போட்டுட்டு நம்ம இழுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரவே இல்லை. அப்படியே வந்தாலும் அந்த சிமெண்ட்டு நம்ம பட்டி பார்த்த அந்த பட்டி பவுடர் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு தான் வருது. ஸோ இது வந்து நான் நிறைய இப்போ வந்து ஷாப்பில் போய் பார்த்தேன். பேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா 1500 600 700 அந்த மாதிரி வந்து வருது. ஸோ நான் வந்து இது 1500 எம்ஆர்பி நான் அமேசானில் வாங்கினேன். நல்லா செக் பண்ணி அதோட அந்த தையெல்லாம் கரெக்டாக இருக்கா அதை மட்டும் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா குழந்தைங்க ரொம்ப ரஃபாக ஹேண்டில் பண்ணுறதுனால இது வந்து 780 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வாங்கினேன். இதே பேக்ஸ் நான் நிறைய ஷாப்பில் சரவணாலெல்லாம் பார்க்குறப்ப 1300 400 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருந்தது. ஸோ இந்த பேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஓகே ரிட்டன் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தான் போட்டேன். ஆனால் பேக் சப்போர்ட்லேருந்து அந்த ஜிப்ஸ்லேருந்து உள்ளே இருக்கிற கம்பார்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இப்படி தான் என்னோட ஈவினிங் வந்து முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.